தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எசேக்கியேல் 12:6 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உன்னை அடையாளமாக்கினேன் என்றார். இந்த நாளின் செய்தியாக அடையாளம் மாணவர். தேவனுக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்னார். இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் விரும்பினார். இஸ்ரவேலை மீட்பதற்காகவே ஆண்டவர் அங்கே மோசே அனுப்பினார். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களிடையே சிறைப்பிடிக்கு முன்பாக கர்த்தர் அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து பரதேசத்திற்கு பிரயாணம் செய்யப்பட செய்தார். இரவில் செல்லாமல் பகற்காலத்தில் அங்கே யாரும் பார்க்கும்படி பிரயாணப்பட்டு போ என்று சிறையிருப்புக்கு போகிறவனைப் போல புறப்பட்டு போகும்படியாகவும் கூறினார். அங்கே சாமான்களை வீட்டின் வாசல் வழியாய் வெளியே கொண்டு வராமல் சுவற்றில் துவாரமிட்டு அதன் வழியாய் அங்கே கொண்டு வரும்பவும் கூறினார். இவை யாவும் ஜனங்கள் பார்க்கும்படி செய்யவும் என கட்டளையிட்டார். இவ்விதமாய் கொண்டு வந்த ஜாமான்கள் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக அங்கே மாலை மயங்கின்ற அந்த வேளையிலே தோளில் மேல் சுமந்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்விதமாய் போகும்போது தேசத்தை பாராதபடி உன் முகத்தை மூடிக்கொண்டு போ என்று கூறினார். கர்த்தர் பயணித்த இந்த பிரகாரம் எசேக்கியேல் செய்தார். அங்கே சூரியனை துவாரமிட்டு சாமான்களை வெளியே எடுத்து அவரை மாலை மயங்கும் வேளையில் அந்த தோளில் சுமந்து பரதேசம் போகிறது போல போனார். ஏன் இதை கர்த்தர் செய்ய சொன்னார்? அதற்கு பதில் கர்த்தர் சொல்கிறார், நீ செய்கிறது என்னவென்று உன்னை ஆண்டவர் உன்னை கேட்பார்கள் அல்லவா? அப்பொழுது நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கு செய்யப்படும். சரிப்பட்டு பரதேசம் போவார்கள். மாலை மயங்கும் போது சூரிலே துவாரம் இடுவார்கள். தன் தேசத்தை காணாதபடி முகத்தை மூடிக்கொள்வார்கள் என்று எசேக்கியேல் 12:11-12 வாசிக்கிறோம். இவ்விதமாய் தேவன் எசேக்கியேலை தேவன் அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வைத்தார். அவனுமாகவே கர்த்தர் இந்த பூமியிலே வாழக்கூடிய உங்களையும் என்னையும் எதற்காக வைத்துள்ளார்? மக்கள் பார்க்க வேண்டும், தேசம் பார்க்க வேண்டும், சமுதாயம் பார்க்க வேண்டும். இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்? இவரிடம் என்ன இருக்கிறது என்பதை மக்கள் பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை வைத்துள்ளார். நம்முடைய செயல் என்ன, நம்முடைய செய்தி என்ன, நம்முடைய உணவு என்ன, நம்முடைய ஆடை என்ன, நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தேவன் வைத்துள்ளார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தாலும் இந்த பிள்ளைகள், உலகத்தின் பிள்ளைகள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மிடமிருந்து ஒரு பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். எனவே நீ செய்கிறது என்னவென்று கேட்பார்கள். கர்த்தர் சொல்படி நாம் செய்வோவனால் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நீங்கள் நானும் சாட்சியாகவும் அடையாளமாகவும் நாம் இருக்க முடியும். நம்மளது அடையாளத்தை மற்றவருக்கு நான் சொல்ல வேண்டும். அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.